எங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் முன்பு பழைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலியில் நிறைய நம்ம அடைப்போம்ல, அதுக்காக மூங்கி குருத்து வாங்கி வச்சேன். இந்த மூங்கி குருத்து பெருசாக வளர்ந்துச்சுனாக்க அந்த மூங்கியை வெட்டி நம்ம வேலி அடைச்சி விட்டுறலாம். வேலிக்காக தனியாக போய் அங்கேருந்து இழுத்துட்டு வர்றதுக்கு அதுக்கு தூக்குக்கூலி இதெல்லாம் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு மூங்கி குருத்து வச்சது. இப்போ என்னடானாக்க இந்த மூங்கிலோட பயன்பாடு அதிகமாக இல்லை, வேலியோட பயன்பாடும் இல்லை. எங்கே பார்த்தாலும் எல்லாம் ரெடிமேட் சோறு வச்சுட்டாங்க. அதனால் நானும் என்ன பண்ணேன், வீட்டில் உள்ள அந்த வேலியெல்லாம் எடுத்துகிட்டு ரெடிமேட் சோறு வச்சாச்சு. அங்கே பார்க்குறீங்களா, அந்த ரெடிமேட் சோறு தான் அது. அப்புறம் இந்த மூங்கில் குருத்து என்னென்னா ரொம்ப சிரமப்படுத்துது. எல்லா இடங்கள்லையும் போய் படர்ந்து அந்த இடத்தெல்லாம் ஆக்குபைட் பண்ணி உள்ளே நம்ம நுழைய முடியாமல் ஆக்கிடுது. அதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னாக்க, ஒரு மயில் என்ன பண்ணியிருக்கு, அது உள்ளே கூடு கட்டி உள்ளே கிட்டத்தட்ட முட்டைகள்லாம் வச்சு ஒரு தடவை எங்கள் அம்மா போகிறப்ப பார்க்குறாங்க, அதுலேருந்து 4-5 மயில் குஞ்சுகள் அப்படியே வெளியில் வருது. அப்புறம் இப்போ பார்த்தா அது அந்த குஞ்சுகள்லாம் நல்லா பெருசாகி மாடிகளில் அப்படியே சுற்றிக்கிட்டு நிற்கிது. அப்போது சரி, பெருசாகிடுச்சு, இனிமேல் அது குஞ்சுகள் கூடு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம வெட்டிடலான்னு சொல்லிவிட்டு ஆளுங்களை கூப்பிட்டேன். ஆளுங்களை கூப்பிட்டு பார்த்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு, பாய் இது ரொம்ப நிறையா படர்ந்துருக்குது, இதுக்கு 2000 ரூபா கொடு அப்படின்னு. என்னப்பா 2000 ரூபா கேட்குறீங்க, ஒரு ஆள் போதும், சும்மா வெட்டி தூக்கி போட்டலாம், பெரிய மூங்கிலெலாம் இல்லை, சின்ன குருத்து தானே அப்படின்ட்டா. இல்லை பாய் அப்படிங்கிட்டாப்புல. சரி, இன்னொரு ஆளை கொண்டு வந்தால் 1500 கேட்குறாப்புல. என்னடா அது, 1500 ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு ஒர்த்தே இல்லையே. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு போகிற வழியிலேயே போயிட்டு ஒரு அருவாள், வீட்டில் இருக்க அருவா அந்தளவு சரியில்லை, சரி ஒரு வெட்டத்துக்கு ஒரு அருவா ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 480 ரியால், 600 ரியால் விலை போட்டிருந்தாப்புல. 480 ரியாலுக்கு நல்ல சூப்பரான அருவா. அதை ஒன்று வாங்கியாச்சு. அதை வாங்கிட்டு அடுத்தாப்பில் கைக்கு வேறு க்ளவுஸ் வேறு வாங்கணும். அந்த க்ளவுஸும் ஒரு 2 வாங்கிட்டு, ஏன்னா பயங்கரமான முள் இல்லை, அது கையில் ஏறிடும். அதனால் அந்த முள்ளையும் வாங்கிக்கிட்டு இந்த க்ளவுஸு இதையும் 2 வாங்கிட்டு, அப்புறம் தஞ்சாவூர் போகிறப்ப ஒரு ஆசிட்டு அந்த பட்டு போகிறதுக்காக அந்த மூங்கில் கொடுத்து திரும்ப வெட்ட திரும்ப வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நான் பார்த்தேன், அதை சுத்தமாக முடிச்சுட்டு வேறு ஏதாவது போடுவோம் அதில் அந்த இடத்துல அப்படிங்கிறதுனால ஒரு ஆசிட்டும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணி. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்க, இந்த மக்கள் உழைக்கிறதுக்கு ரொம்பவும் யோசனை பண்ணுறாங்க. இந்த ஆசிட் தாங்க அதை ஊற்றி தண்ணியை கலந்து விட்டு 1க்கு 4, 6, 7, 8 இப்படி வச்சு கலந்து ஊற்றி விட்டோம்னாக்க போதும், அப்படியே பட்டு போய்டும். 2 தடவை ஊற்றி விட்டோம்னாக்க இவர்களுக்கு அந்த இலவச அரிசி கிடைக்கிது. மாதம் 1000 ரூபா பணம் கொடுக்குறான் கவர்மெண்ட்லேருந்து. மற்ற நிறையா ரேஷன் கடையில் நிறைய இலவசமாக நிறைய கிடைக்கிது, ரொம்ப சீப் ரேட்டில். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, எதுக்கு உழைச்சிக்கிட்டு காசு சம்பாரிச்சிக்கிட்டு அப்படியே வேலை வந்தாலும் நல்ல ரேட்டை ஏற்றி சொல்லுவோம், வந்தால் போய் வேலை செய்வோம், அப்படி இல்லையா வீட்டிலே உட்காந்துருப்போம், நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ வேறு வழி இல்லாமல் நானே களத்தில் இறங்கிட்டேன். காலையில் ஒரு 2 மணி நேரம் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடுச்சு. சும்மாவே இப்போ 1 மாதம் லீவில் வந்திருக்கோமா, வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்குறது, தொழுக போகிறது, இப்படியே இருந்தோம்னாக்க உடம்பு வேறு கொஞ்சம் பெருத்துக்கிட்டே இருக்குது. அதனால் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் அந்த மூங்கிலெல்லாம் அப்படியே வெட்டினேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி ஒரு 3 நாள் 2 மணி நேரம். ஏன்னா நம்ம கண்டினியூவாக இந்த மாதிரி வேலை பார்த்தது இல்லையா, அதனால் டயர்டாகிடும். ஸோ 2 மணி நேரம் அதை வெட்டி சைடில் அப்படியே அந்த எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு மூங்கில் அந்த வேலியெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டு அப்படியே கொதிக்க விட்டேன். அப்படியே கொளுத்தி விட்டு எல்லாம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக்க விட்டு அதன் பிறகு நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது மாதிரி தான் செஞ்சது. அதே மாதிரி பாருங்கள், இந்த இதை வெட்டி ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. இது 2 நாள் வேலை பார்த்ததில் பகுதி முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது.
இந்த பாதியும் வெட்டிட்டோம்னாக்க ஒரு பெரிய வேலை நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெருந்தன்மையாக இருக்கலாம் இல்லையா. நாமளும் வேலை செஞ்சிட்டோம். இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன், அங்கே பாருங்கள், அந்த இடம் சுத்தமாக காலியாகிடுச்சு. காலியாகி அதில் வந்து எடுத்து கொளுத்தி விட்டேன். அந்த செத்த குப்பைகள்லாம் எல்லாத்தையும் போட்டு கொளுத்தி விட்டு அதில் அந்த ஆசிடை வாங்கிட்டு வந்த ஆசிடை தூக்கி அதில் கொட்டியாச்சு. அதை வந்து கொட்டி விட்டு அதை அப்படியே பட்டு போயிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 தடவை ஊற்றி விட்டேன். நேற்று ஒரு தடவை ஊற்றி விட்டாச்சு, இன்றைக்கி ஒரு தடவை ஊற்றி விட்டாச்சு. 2 நாள் அது பட்டு போயிடும். இதை நான் சொல்ல வந்தது காரணம், இனிமேல் சவுதி மாதிரி தான், சவுதியிலேயும் இதே மாதிரி தான், லேபர் சார்ஜ் ஓவர். அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து ரொம்ப பேர் வந்து சவுதிகளே சொந்தமாகவே தங்களுடைய வேலைகளை பார்த்துருவாங்க. வீட்டில் எல்லா டூல்ஸும் இருக்கும். அதே மாதிரி நிலைமை தான் நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்துருச்சு. வடநாட்டுக்காரன் வந்து வேலை செய்கிறான் காசு கொண்டு போகிறான் அப்படின்னு நம்ம வருத்தப்படுறது காரணம், அதை விட இப்போ வந்து தவறு நம்ம மேலே தான் இருக்குது. வடநாட்டுக்காரன் ஏன் வரமாட்டான், இவ்வளோ காசு கேட்டாக்க சரி வடநாட்டிலேருந்து சீப்பாக கிடைக்கிறான், அவனை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு இப்போ நிலைமை. அதனால் நாமளும் என்ன பண்ணோம், வீடுகளில் எல்லா டூல்ஸையும் வாங்கி வச்சுக்க வேண்டியது. ட்ரில்லு முதற்கொண்டு, ட்ரில்லு, கட்டரு, சுத்தியில், அருவாள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம வேலையை நாமளே பார்த்துக்கிட்டோம். நமக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், பணமும் மிச்சமாகும். இப்போ 2000 ரூபா நமக்கு மிச்சமாக போச்சு. அதில் வந்து செலவு பண்ணது ஒரு 600-700 ரூபா தான் நம்ம செலவு பண்ணியிருப்போம். உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. காலையில் போய் அங்கே இப்படின்ட்டு இந்த மரங்களோடு சேர்ந்து நினைக்கும் போது அந்த ஆக்சிஜனும் நல்லா நம்ம காலையில் உடம்புக்கு நல்லா இதமாகவும் இருக்குது, சாப்பாடு நல்லா பசியும் எடுக்குது, உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது இல்லையா.